கிழமை இந்த வீடியோவில் நேற்று சவுத் இந்தியன் பேங்க் 8% விழுந்துச்சு. ஏன் விழுந்துச்சு, அதில் இப்போ வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். மற்ற சில வாய்ப்புள்ள முக்கியமான நிறுவனங்களையும் பற்றி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நேற்று நவம்பர் 20 வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்க்கலாம். சென்செக்ஸ் 446 புள்ளி அதிகரித்து 85,632 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 139 புள்ளி அதிகரித்து 26,192 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 131 புள்ளி அதிகரித்து 59,347 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நேற்று 283 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 824 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் வாங்கிக்கிட்டு வர்றது பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 52 புள்ளி இறங்கி 26,166 வர்த்தகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 88.70 ரூபா இருக்குது. 11 பைசா விழுந்திருக்கு. இந்திய பணம் விழுந்திருக்கு. படு வீழ்ச்சி 11 பைசா விழுந்திருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் ஜிஎஸ்டி சேர்க்காமல் சென்னையோட விலை 11,500 ரூபா. 100 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. 1 கிராமுக்கு 100 ரூபா இறங்கியிருக்கு. ஆபரண தங்கம் 8 கிராம் ஒரு பவுனோட விலை 92,000 ரூபா. ஒரு பவுனுக்கு 800 ரூபா நேற்று இறங்கியிருக்கு. மொத்தத்தில் இறங்கி ஜிஎஸ்டி சேர்க்காமல் ஒரு பவுனோட விலை 92,000 ரூபாயா இருக்குது. பொறுமையாக இருப்போம், இன்னும் கொஞ்சம் இறங்கட்டும். வெள்ளி 1 கிராம் 173 ரூபா. நேற்று 3 ரூபா இறங்கியிருக்கு. நல்ல வீழ்ச்சி. 1 கிராம் 173